இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. யாத்திராகமம் 23:25 சொல்லுகிறார், வியாதியை விலக்கி விடுகிறார், சகல வியாதிகளையும் உன்னிலிருந்து விலக்கி விடுகிறார். அதே போல அவர் எப்படி உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்னால், எதனால் குணமாக்குகிறார் என்று சொன்னால், வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 107:20 நாம் பார்க்கிற பொழுது வேதவசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை அவருடைய வசனத்திலே இருக்கிறது. ஆனபடியினாலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாய் மாம்சத்தில் வெளிப்பட்டது. மறந்துவிடக் கூடாது. அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய சரீரத்திலே உள்ளே புகுந்து நம்முடைய ஆவியிலே சுகமாக்குகிறது. ஆனபடினால் இந்த 2021 ஆண்டிற்குள்ளே ஆண்டவர் என்ன செய்ய சொன்னால், உன்னுடைய வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன், என்னுடைய வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். ஆம், என்னுடைய வார்த்தை உன்னை குணமாக்குகிற பொழுது நீ நிச்சயமாய் நீ குணமடைவாய். இனி வியாதிப்படுவது இல்லை, நீ வேதனைப்படுவது இல்லை. ஆனபடியினால் நீ வீணாய் வியாதிகளுக்கு செலவழித்ததை எல்லாம் ஊழியங்களுக்கு கொடுத்துப்பார், கர்த்தருக்காய் கொடுத்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதையும் உனக்கு ஆரோக்கியத்தை சவிக்கியத்தை தந்தருளுகிறதையும் நீ கண்ணார காண்பாய். ஆம் பிரியமானவர்களே, ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினாலேதான் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிற பொழுது பல வருடங்கள் வேலை பார்த்தும் என்னுடைய வீட்டிற்கு ₹1 கூட நான் அனுப்பினதில்லை. கர்த்தர் அறிவான். அதை எல்லாம் என்ன செய்வது என்று சொன்னால், பாண்டிச்சேரியிலே ஜிப்மர் மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை, இந்த மருத்துவமனைக்கு வருகிறவர்கள் மருந்து வாங்க அல்லது துணை இல்லாமல் வேதனைப்படுவார்கள், திரும்பி போக பணம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கு தான் கொடுத்திரு. ஆண்டுடைய கிருபையினால் 1998 எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்பட்ட பொழுது நன்றாய் கவனியுங்கள், என்னுடைய ஜீவன் என்னை விட்டு எடுபட்டது. 3 டாக்டர்கள் மறித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அருமையானவர்களே, 4வது மருத்துவமனைக்கு போன பொழுது அந்த மருத்துவமனையில வைத்து ஆண்டவர் எனக்கு அற்புதமாய் ஜீவனை கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த நாளிலே 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவன் செய்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய ஒரு சித்தம் இருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் வியாதியினாலே நீ கலங்கவே வேண்டாம். வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். தேவனுடைய வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, குணமாக்குகிற வார்த்தை உங்களுக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து செல்கிறது. மறந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே. 4வதாக வேதவசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது, பரிசுத்தப்படுத்தும் வருஷம். நாம் இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். வீட்டை எப்படி ஒட்டுரைகளை எல்லாம் அடித்து, அழுக்குகளை எல்லாம் அடித்து சுத்தம் செய்து குப்பையில கொண்டு போய் போடுவோம். பழைய கந்தையான துணிகளை குப்பையில கொண்டு குப்பை தொட்டியில போடுவோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களை நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று லேவியராகமம் 11:45 பார்க்கிறோம். அதே வேளையிலே வேதம் மிக அருமையாய் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களிலே அற்புதங்களை செய்வேன் என்று யோசுவா 3:5 நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்வீர்களானால் அருமையாளர்களை, இன்னும் சில நாட்களிலே தேவன் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து, தாழ்ந்தவர்களை உயர்த்தி, துக்கிக்கிறவங்களுடைய துக்கங்களை செய்து அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4:7 நாம் பார்க்கிறோம், தேவன் அசுத்தத்திற்கு அல்ல
பரிசுத்தத்துக்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஆம், ஆகையினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே நாம் நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தத்துக்காய் அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் பரிசுத்தத்தோடு மாத்திரமல்ல, சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, மிக அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு கூட அவர் பூரணப்படுத்த வேண்டும். நம்முடைய பரிசுத்தமாகுதலை எப்படியா? பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். வெளியரங்கமான பரிசுத்தத்தோடு அல்ல, வெளியரங்கமான பரிசுத்தத்தோடு அல்ல, உள்ளான பரிசுத்தத்தோடு கூட. பாஸ்டர் பார்த்தா ஸ்தோத்திரம், விசுவாசிகளை பார்த்தா ஸ்தோத்திரம். ஆனா அநேகர் விஷ ஊசிகளாக இருக்கிறார்கள். அதுதான் வேதனையான ஒரு காரியம், அதுதான் ஒரு துக்கமான ஒரு காரியம். ஆகையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் அருமையானவர்களே, ஏதோ மாய்மாலமான பரிசுத்தத்தோடு வாழ்ந்தது போதும். ஆனால் உண்மையான பரிசுத்தத்தோடு, தெய்வ பயத்தோடு கூடிய பரிசுத்தத்தோடு வாழ்வோமானால் நிச்சயமாகவே அவருடைய பரிசுத்த ராஜ்யத்திலே அவர் வரும் பொழுது அவர் நம்மை அழைத்து செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். 5வதாக வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனத்திலே அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக வருஷம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுக்கிரக வருஷத்தை தேவன் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். அதற்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். எகிப்தை விட்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறது போல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகளை கடந்து, பலவிதமான வேதனைகளை கடந்து, துன்பங்களை கடந்து நாம் கடந்து வந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்குதலை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். அனுக்கிரக வருடத்தை வைத்திருக்கிறார். அந்த அனுக்கிரக வருஷத்திலே அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக. ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, அனுக்கிரக வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலேதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கிற பொழுது, அந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவே கர்த்தர் என்னை அனுப்பினார். இந்த நாளிலே அந்த அனுக்கிரக வருஷத்தை உங்களுக்கு பிரசித்தமாகும்படியாகவே கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் மூலம் அனுப்பி இருக்கிறார். ஆகையினாலேதான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அனுக்கிரக வருஷத்திலே துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வார். இந்த வருஷத்திலே நீங்கள் துயரப்பட்டவர்களாய் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் எதிர்நோக்கி இருக்கிற ஆண்டிலே அவர் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனபடியினாலே அதே வேளையிலே அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:25 பட்சித்த வருஷங்கள், அதாவது வெட்டுக்கிளிகள் எல்லாம் பட்சித்த வருஷங்களில் விளைவலனை திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷத்துல கொரோனா வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, வேலையில்லா பிரச்சனை, கடன், போராட்டம், கண்ணீர், கவலை, பல விதத்திலே நீங்கள் கலங்கி இருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் அநேக பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், சரீரத்திலே பலவீனப்பட்டு இருக்கலாம், சுகவீனப்பட்டு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இந்த வனாந்தரமான தேசத்திலே அன்றைக்கு தாவீது விடாய்த்தவனாய், அவன் சோர்ந்து போனவனாய் கிடந்தான். அன்றைக்கு அவனுக்கு
அத்திப்பழ வத்தல்களையும் திராட்சைக்குலை வத்தல்களையும் அனுப்பி பலவீனப்பட்ட அவனை உயிர்ப்பித்தார். அவனை பலப்படுத்தினார். அவனுக்கு ஆரோக்கியம் உண்டானது, பலன் உண்டானது, வல்லமை உண்டானது. அதே போல இந்த புதிய ஆண்டிற்குள்ளே அருமையானவர்களே, அந்த கத்தார் தேசத்திலே, அரபு தேசத்திலே இன்றைக்கு நீங்கள் வனாந்தரத்திலே தாவீது கடந்தது போல நீங்கள் கடந்து வேதனைப்பட்டு வெயிலிலும் பனியிலும் மழையிலும் பலவிதமான அருமையானவர்களே சூழ்நிலைகளிலும் வேதனைப்பட்டு ஒடுங்கி போய் நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். மிக அருமையாய் சொல்லுகிறார். விளை பலன்களை பட்சித்து வருகிற வருஷங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலேதான் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்காக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த அருமையான நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி எதிர்நோக்கி இருக்கிற வருஷத்தை எங்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷமாய் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறீர். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, ஆண்டவரே பொருளாதாரத்திலே எதிர்நோக்கி இருக்கிற சகல விதமான சம்பூர்ணமான நன்மைகளிலே தந்து நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில திரளாய் பெருகுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஐயா. நல்லது ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். எந்தெந்த ஏரியாவில் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான ஊழியர் பேசினார். ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஊழியரை ஆசீர்வதித்து அவருடைய சரீரத்திலே தேவையான பலனை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து கை நீட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. சபையாய் சேர்ந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து அருமையான எங்கள் ஊழியர் ஐயாவை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய கிருபையை சொல்லுகிறோம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா, அவருடைய சரீரத்துல கர்த்தருடைய பலன் உண்டாயிருப்பதாக. அப்பா, தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாத பாத்திரமா இருக்க கர்த்தர் கிருபை தாருங்க. அவரும் ஆண்டவரே அவருடைய சகோதரமாய் சேர்ந்து செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தும். பிள்ளைகள் எல்லாவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்ப நாங்க ஜெபிக்கிறோங்க தாவே. சபையை ஆசீர்வதிங்க, வர்த்திக்க பண்ணுங்க ராஜா, எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி கேட்கிறோங்க தாவே. ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐகானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ் ஜெபஸ்டின், Jesus Voice Ministries, number 376 Bharatiyar Road, Karaikal, Pondicherry State, India. Pin code 609602. Mobile number 9443875 298. God bless you.